ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, நம்ம ஃபார் லூப் வச்சு எப்படி வந்து ஜாவா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்பில் ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னா, நம்ம ஈவன் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 2லேருந்து 50 1லேருந்து 50 வரையும் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் படி நான் எழுதுகிறேன். ஃபார் இன்ட் I equal to 0 1லேருந்துங்கிறனால, ஸோ I equal to 1, I less than or equal to 50 வரையும் இருக்கிற எனக்கு இது வந்து வேணும். I equal to I plus 2. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, system dot out dot println இப்போ வந்து ஐயை பிரிண்ட் பண்ணும். I plus 1 பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நமக்கு என்ன வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் நம்பர்ஸில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு 50 வரையும். 2 4 6 8 10 12 4. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன். ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், I equal to 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்பயுமே வந்து ஒரு தடவை தான் ரன் ஆகும். இந்த ஸ்டெப்பு வந்து இட் will run for only one time. இப்போ ஒன்ஸ் இனிஷியலைஸ் ஆகிடுச்சுன்னா இந்த இது அவ்வளோதான். இந்த இது அதுக்கப்புறம் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன ஆகும்னா, இட் வில் செக் ஃபார் கண்டிஷன். 1ன்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு போய் என்ன செக் பண்ணோம்னா, அந்த 1 இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்ன 1 less than or equal to 50 செக் பண்ணோம். ட்ரூன்னா என்ன செய்யணும்னா உள்ளே வந்துடும். ஸோ if it is ட்ரூனா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன போகணும்னா, it will execute the statements. எல்லா ஸ்டேட்மெண்ட் இங்கே ஃபார்க்குள்ளே நீங்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த ஐயை வந்து +1 போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு தேவை ஈவன் நம்பர். ஸோ 1ஓட +1 போட்டால் 2ஓட அந்த ஈவன் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம தேர்டோட இது எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இன்க்ரிமெண்ட்டோ ஆர் டிக்ரிமெண்ட் என்ன பண்ணுறோமோ அது. இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், இன்க்ரிமெண்ட் பை 2 பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் ஸ்டெப் வந்து will get execute. ஸோ இப்போ வந்து நம்ம I வந்து ஏற்கனவே 1ன்னு இருந்துச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா I plus 2 வந்து 3ன்னு மாற்றிட்டோம். ஸோ 3ன்னு மாற்றினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மறுபடியும் எங்கே போகும்னா, இட் வில் கோ டு செகண்ட் ஸ்டெப். நம்மளுக்கு என்னது இது வந்து என்னென்னா ஸ்டெப் 1. இது ஸ்டெப் 1 ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். அடுத்து இது ஸ்டெப் 2, ஸ்டெப் 2க்கு அடுத்து ஸ்டெப் 3, இது ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 வந்து மறுபடியும் ஸ்டெப் 2க்கு போயிடும். ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் எங்கே போகணும்னா ஸ்டெப் 2 வந்து என்னது, மறுபடியும் செக் ஃபார் கண்டிஷன். 3 வந்து less than or equal to 50 ட்ரூனா மறுபடியும் இங்கே வரும். நம்ம 3 வந்து 4ன்னு மாற்றி ஈவன் நம்பராக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஆட் பண்ணி இங்கே வந்துட்டு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தேவையில்லாமல் இங்கே ஒரு 2 ஆட் பண்ணி இங்கே ஒன்று பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி அது ஈவன் நம்பரை மாற்றுறோம். ஸோ பெட்ரு எப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை எப்படி மாற்றலாம், இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா +1 +2 இந்த மாதிரி நிறையா ப்ளஸ் இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ சிம்பிளாக எப்படி மாற்றிடலாம்னா, ஐ வந்து 2ன்னு போட்டு இங்கே மட்டும் நம்ம வந்துட்டு இதை அப்படியே பிரிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுவும் ஒர்க் ஆகும். இப்போ நான் Ctrl+S கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே அவுட்புட் தான். இப்போ நம்ம என்னென்னா சிம்பிளாக நம்ம 2லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ 2 வந்து அப்படியே less than or equal to 50 அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன்.
ஸோ மறுபடியும் 2 4 மாற்றிட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம், ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம். நம்மளோட எண்ட் அவுட்புட் என்னது, நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிறதுக்கு நம்ம 2லேருந்து 50 வரையும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா 1லேருந்து 50 வரையும் பிரிண்ட் பண்ணுறது. ஸோ எப்படியும் 2 தான் ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர். ஸோ நம்ம 2லேருந்தே ஆரம்பித்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே +2 பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு முடியும். இதே இது நம்மளுக்கு வந்து எனக்கு ஆட் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஜஸ்ட் 1 மாற்றினோம்னா முடிஞ்சு. ஸோ இப்போ ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும் 1 3 5 7 9. ஏன்னா நம்ம 1லேருந்து ஆரம்பிக்கிறதுனால அதே அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுனால நம்ம 1 மாற்றிட்டு அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். +2 மட்டும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். எனக்கு 1லேருந்து 50 வரையும் எல்லா நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னா i = i + 1 கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எல்லா நம்பர்ஸும் பிரிண்ட் ஆகும். ஸோ 1லேருந்து 2 3 4 5 6 7 அப்படின்ட்டு 50 வரையும் எல்லா நம்பர்ஸும் பிரிண்ட் ஆகும். இந்த i + 1 மட்டும் நம்ம i = i + 1 சொல்கிறதுக்கு எப்படி பண்ணலாம்னா i ++ மட்டும் சொல்லுவாங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்னா i ++ம் என்ன மீனிங்னா இது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா i = i + 1 மீனிங். ஸோ i ++ன்னு சொல்லலாம், இல்லை i = i + 1ன்னு சொல்லலாம். இதே நம்ம i +2ன்னுலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது, i +3ன்லாம் சொல்ல முடியாது. i ++ன்னு ஒன்று இருக்குது. ஸோ i ++னால் மீனிங் வந்து i = i + 1. நீங்கள் 2ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும் i = i +2 இல்லை i +3 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். எதை வச்சு நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க ஐயா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கு ஐயா அசைன் பண்ணணும்.